Kid dolls, kid dolls, kid dolls, kid dolls. ஒரு அழகான அமைதியான கிராமத்துல பொன்மணியும் அவளுடைய நண்பன் டைனோவும் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல ஒரு மந்திர ஜீனு இருந்தான். அவன் ரொம்ப நல்லவன். கிராம மக்களுக்கு உதவி செய்யறதுலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மதிய நேரத்துல ஜின்னுக்கு ரொம்ப தூக்கம் வந்தது. ஒரு பெரிய மரத்து கீழே போய் மெதுவா படுத்து தூங்க ஆரம்பிச்சான். ஆனா அது சாதாரண தூக்கம் இல்லை. அவன் கண்ட கனவு ரொம்ப மாயமானது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜின்னும் கனவு நிஜ உலகத்துக்கே மெதுவா பரவ ஆரம்பிச்சது. கிராமம் மெதுவா மாறிட்டு இருந்தது. வானத்துல இனிப்பு லட்டெல்லாம் மிதந்துட்டு இருந்தது. ஜிலேபியெல்லாம் சுத்தி சுத்தி பறந்துட்டு இருந்தது. வண்ண வண்ண மிட்டாயெல்லாம் காத்துல மிதந்துட்டே இருந்தது. வீடுகள் முன்னாடி இருந்த விளக்குகள் மெதுவா ஆட ஆரம்பிச்சது. விளக்குகளுடைய ஒளி வீசி நடனம் ஆடுற மாதிரி இருந்தது. முழு கிராமமே ஒரு கனவு உலகம் மாதிரி மாறி போச்சு. இது எல்லாம் உண்மணியும் டைனோவும் கவனிச்சாங்க. இது ஜின்னுவின் கனவுனால தான் நடக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஜின்னு இப்பவே எழுப்பலன்னா இந்த கனவு உலகம் இன்னும் பெருசா வளர்ந்து எல்லாத்தையும் மூடிடும்னு அவங்க நினைச்சாங்க. அவங்க மெதுவா ஜின்னு அருகே போனாங்க. ஜின்னு சுத்தி ஒரு மந்திர ஒலி இருந்தது. அந்த ஒலி அவன் கனவுக்குள் போகும் வழி மாதிரி தெரிஞ்சது. அந்த ஒலிக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்க ஒரு வித்தியாசமான கனவு உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. அங்க தரையில மென்மையான மேகங்கள் எல்லாம் இருந்தது. வண்ணத்து பூச்சிகள் ஒளி வீசி கொண்டு பறந்துட்டு இருந்தது. இனிப்புகள் மலை மாதிரி குவிஞ்சி இருந்தது. அந்த அமைதியான கனவு உலகத்தின் நடுவுல ஜின்னுவும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தான். உண்மணி மெதுவா ஜின்னு கிட்ட போனான். டைனோவும் அமைதியா அவள் பக்கத்துல போய் நின்னான். அவங்க மெதுவா ஜின்னு எழுப்ப முயற்சி செஞ்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜின்னு கண்களை மெதுவா திறந்து பார்த்தான். அந்த நிமிஷத்திலேயே கனவு உலகம் மெதுவா மாற ஆரம்பிச்சது. மிதந்த இனிப்புகள் கீழே இறங்கின. ஆடிய விளக்குகள் அமைதியா நிற்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல கிராமம் மீண்டும் பழைய மாதிரி அமைதியா மாறிப்போச்சு. பொன்மணியும் டைனோவும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பினாங்க. அந்த நாளிலிருந்து ஜின்னு தூங்கும்போது கவனமா தூங்கணும்னு நினைச்சான். அந்த கிராமத்துல மீண்டும் சந்தோஷமும் அமைதியும் நிறைஞ்சி இருந்தது. இந்த கதையில இருந்து நாம் கத்துக்கிட்டது என்னென்றால், சில நேரம் கனவுகள் ரொம்ப அழகா இருக்கும், ஆனா விழித்திருப்பதுதான் அதை விட முக்கியம்.